சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி தொடர்ந்து 35வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை டிபிஐ வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் முத்துக்குமார் நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். முத்துக்குமார், இவர்களுடைய போராட்டம் 35வது நாளாக தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் அவர்களுடைய கோரிக்கை என்ன, அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது, அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கு? வணக்கம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி தொடர்ச்சியாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அவர்களுடைய போராட்டம் ஒரு மாதங்களை கடந்து தற்பொழுது போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாக போராடி வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தற்பொழுது 35வது நாளாக சென்னை டிபிஐ வளாகம் முன்பு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை பார்க்க முடியும். மேடம் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, கைது நடவடிக்கை எப்படி இருக்கு? தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். கைது செய்யப்பட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை பொறுத்த வரைக்குமே அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் அடைக்கி வைக்கப்பட்டு வரக்கூடிய இந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்குமே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த ஆசிரியர்களை கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இவங்களுடைய போராட்டத்தை பொறுத்த வரைக்குமே சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் கூட ஒவ்வொரு பகுதிகளிலுமே இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வந்தாலும் கூட அங்கு அவர்கள் போராட்டம் நடத்தப்படாமல் இருக்கிற அளவுக்கு காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை தொடர்ந்து கைது செய்யப்பட்டாலும் நாங்கள் எங்களுடைய போராட்டம் ஓய்வு போவதில்லை. எங்களுடைய கைது நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் கூட எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் போராட்டத்தில் ஓய்வு போவதை தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தின் தொடர்பாக ஒரு சில நேரங்களில் அழைத்து பேசினாலும் கூட எங்களுடைய கோரிக்கையை முழுமையாக கேட்பதற்கு இந்த அரசோ இந்த முதலமைச்சரோ அல்லது துறை சார்ந்த அமைச்சர்களுடைய எந்த ஒரு அதற்கான வாய்ப்பு இருப்பது போல் தெரியவில்லை. தொடர்ந்து எங்களை வஞ்சித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக எங்களுடைய கோரிக்கைகள் என்பது நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் இல்லாத நிலையில் தான் இருக்கிறது. தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்திற்கு காவல்துறை தரப்பிலிருந்து எந்த ஒரு அனுமதியுமே கொடுக்கப்படும் என்றார்கள். தலைநகரில் நாங்கள் போராட்டம் நடத்தினாலும் நாங்கள் அறவழியில் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அறவழியில் போராட்டம் நடைபெற்றாலும் கூட எங்களை முழுமையாக போராட்டம் நடைபெறாமல் நாங்கள் போராட்டம் நடத்த வந்தாலே உடனடியாக கைது செய்து விடார்கள் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருந்தார். இந்த தேர்தல் வாக்குறுதியை எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என. ஆனால் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் என்பது நிறைவேறிருக்கிறது. இந்த நிறைவேறக்கூடிய சூழலையும் ஆனால் இவர்கள் எங்களுடைய வீதியில் நின்று போராடக்கூடிய அளவிற்கு தான் இந்த முதலமைச்சர் வைத்திருக்கிறார் என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு எண்ணமில்லை என்றுதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து வைக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் போராட்டத்திலிருந்து கைது செய்யக்கூடிய அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் வைத்தாலும் கூட அங்கேயும் அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். 35வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து வரும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களுடன் நேரலையில் களத்தில் இருந்து இணைந்தமைக்கு நன்றி முத்துக்குமார்.